நீ கடந்து செல்லுகிற உபத்திரவம் உன்னை உருவாக்கி இருக்கிறது, என்னிலே வடிவமைத்திருக்கிறது. முந்தைய நாட்கள் நீ கிருபையை சார்ந்தாய், கிருபைக்கு மட்டும் உன் கண்கள் திறக்கப்பட்டது, உன் வாழ்க்கை திறக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த உபத்திரவங்கள் உன் வாழ்க்கையிலே உன்னை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது, என் சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது. எந்த நோக்கத்துக்காக நீ படைக்கப்பட்டாயோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறியத்தக்கதாய் உன் ஆவிக்குரிய கண்களை நான் திறந்தேன். முன்பு நீ சவுலை போல் ஓடினாய், ஆனால் ஒரு வீழ்ச்சியானது உன்னை பவுலாய் மாற செய்திருக்கிறது என்பதை நீ அறியப் போகிறாய். இந்த உபத்திரவம் உன்னை அழிப்பதற்கல்ல, உன் பழைய பாவத்தை நினைவு கூறுவதற்கல்ல. அவைகளெல்லாம் நான் முதுகுக்கு பின்னே போட்டு சமுதிரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன். இந்த உபத்திரவங்கள் உனக்கு பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வழி செய்தது. அதன் மூலம் சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தின் மூலம் விடுதலை பெற்றாய். இனி பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் சொன்னதைப் போல உன்னுடைய சத்துருக்கள் தேடி நீ காணாதிருக்க போகிறாய். நான் அருளின அந்த ஞானமானது உன்னை கட்டி எழுப்பும்படி செய்யும். அந்த ஞானத்தின் மூலம் உன் சத்துருக்களை நீ எளிதில் வெல்வாய், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் உன் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை உண்டு பண்ணுவேன். அந்த காலத்தில் பொக்கிஷனும் ஒளிப்பெருக புதையலும் கொள்ளை பொருளாய் நான் தருவதற்கு முன்பு நீ எனக்கென்று பெரிய பலியை செலுத்தப் போகின்றாய். உன் கரத்தை நான் திடப்படுத்துவேன். விலையேற பெற்ற விசுவாசம், உன்னிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் பலியாக எனக்கு செலுத்த வேண்டிய பலி உன்னுடைய கரத்தில் இன்னும் இருக்கிறது. அதை செலுத்துகிற பொழுது இனி உன்னுடைய காரியங்கள் தாமதிப்பதில்லை. அதை செலுத்தும்படியான கிருபையும் பக்குவத்தின் ஞானத்தை உனக்கு கட்டளையிடுவேன். நல்ல நிலத்தில் விதைக்கும்படியாக அருள் புரிவேன். சேனைகளின் கர்த்தர் என்பதன் நாமம் அது பலத்து துர்க்கம். நீதிமான் அதற்குள் சுகமாய் தங்குகிறான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. உன் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். இழந்த ஒவ்வொன்றையும் நான் இரட்டிப்பான முறையில் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.